இனிய நாமத்தில் மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் புதிய தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மனித வார்த்தைக்கு எவ்வளவோ சக்தி உண்டு, இறைவனின் வார்த்தையின் சக்தியை சொல்லி முடியாது. எம்மாவூஸ் சீடர்கள் வழியில் இறை வார்த்தையை அவர் தெளிவாக்குகையில் நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று கேட்டார்கள். இறை வார்த்தையை வாசிப்பவர்கள், தியானிப்பவர்கள், எடுத்துரைப்பவர்கள் நிச்சயமாக நிறைவான வாழ்வு வாழ முடியும். நற்கருணை வழிபாடு மட்டுமல்ல, அதற்கு முன்னோடியாக வார்த்தை வழிபாடு ஆண்டவரின் தியாக வாழ்க்கைக்கு நம்மையே ஒவ்வொரு நாளும் தயாரிக்கிறது. கிறிஸ்துமஸ் பெருவிழா நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. திருவருகை காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாசிக்கப்படுகின்ற வார்த்தைகளை நாம் ஆழ்ந்து தியானித்து பயன்பெற வேண்டும். வரலாற்று பின்னணி, வாழ்க்கை சவால்கள் அத்தனையும் அர்த்தமுள்ள விதத்தில் நாம் கற்றுக்கொண்டு இறை வார்த்தை மனிதர்களாக வாழ இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக துணை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். கலந்துரையாடல் மூலமாக இந்த இறை வார்த்தை கொண்டாட்டத்தை நாம் அமைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு துணை செய்ய இங்கே நம் மத்தியிலே வந்திருப்பவர்கள், முதலாக தந்தை மரிய டல்லஸ் அவர்கள் தமிழக விவிலிய ஆணைக்குழுவின் செயலராக பெரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முதலாக வரவேற்கிறேன். அடுத்து தந்தை டேவிட் ஸ்டான்லி குமார் அவர்கள் பெங்களூர் தூய பேதுரு குருமடத்தில் விவிலிய பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை ஸ்டான்லி அவர்களே வணக்கம். தந்தை இருதயராஜ் அவர்கள் சியோன் ஆன்மீக மையத்தின் ஆன்மீக வழிகாட்டியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களை பற்றி நாம் சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது வாசகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து. கடைசியாக நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படுகின்றது. இவற்றை நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து. அதன் பின்னணியை பற்றி தந்தை ஸ்டான்லி அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்வார்கள். முதல் வாசகம் ஏசாயா இறைவாக்கு புத்தகத்தின் 63, 64 2 அதிகாரங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த முதல் வாசகம் அழகான ஒரு கவிதை, ஆனால் ஒரு புலம்பல், கம்யூனிட்டி லேமெண்ட் என்று சொல்லப்படுகிற சமூக புலம்பல். இஸ்ராயல் மக்கள் நெபுகத்நேசார் மன்னனால் சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். அடிமைகளாய் பாபிலோனில் அவர்கள் வாழ்ந்தார்கள். சைரஸ் மன்னன் பாபிலோனியர்களை வென்று இஸ்ராயல் மக்களை தங்கள் நாடு திரும்ப அனுமதி தருகிறான். ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நாடு திரும்பிய மக்கள் எருசலேம் வந்த பிறகு நிலைமை சரியில்லாததை கண்டு திகைத்து போகிறார்கள். குறிப்பாக பஞ்சம், எதிரிகளினுடைய தாக்குதல் இவைகளினால் இன்னலுறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய பிரமாணிக்கமின்மையை விட கடவுள் தங்கள் மத்தியில் இல்லாமல் போய்விட்டாரோ, கடவுளுடைய கருணை வற்றி போய்விட்டதோ என்கின்ற சஞ்சலம் அவருடைய மனதிற்குள்ளாக எழுகிறது. இந்த பின்னணியில் தான் இந்த முதல் வாசகம் அழகாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பின்னணியில இந்த இறைவார்த்தை பகுதி 3 முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கின்றது. ஒன்று, இறைவனை தந்தையாக காட்டுகின்றது. இரண்டாவது, மீட்பராக சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவது, ஆண்டவரின் நாளை பற்றி சுட்டி காட்டுகின்றது. இந்த 3 கருத்துக்களில தந்தை என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு ஆழமான சிந்தனையை எசாயா இறைவாக்கினர் சுட்டி காட்டுகிறார்.
இந்த தந்தை என்பதை 2 முறை சுட்டி காட்டுகிறார். நீரே எங்கள் தந்தை என்றும் நீர்தான் எங்கள் தந்தை என்றும் சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இதை பின்னணியாக புரிந்து கொள்வதற்கு இணைச்சட்ட நூல் 1 அதிகாரத்தில் வரக்கூடிய 31வது வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே அருமையாய் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கிச் செல்வது போல உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே என்று பழைய எகிப்திய அடிமைத்தன விடுதலையை அனுபவத்தை நினைத்து பார்த்து, இப்பொழுது நீர்தான் எங்கள் தந்தை, இதோ எங்களுக்கு ஆபிரகாம் இல்லை, இன்று எங்களுக்கு இஸ்ரவேல் இல்லை, 10 குலங்களை கொடுத்த அந்த யாக்கோபு இல்லை, ஆனால் ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை என்று அற்புதமாய் சொல்லி, தந்தையினுடைய உறவில, ஒரு உடன்படிக்கையின் உறவில புதிய வாழ்வை நீதிபதியாக அல்ல, மாறாக அன்புக்குரிய இரக்கத்துக்குரிய கடவுளை எசாயா இறைவாக்கினர் பார்க்கிறார். அதே போல மீட்பர் என்கின்ற உருவகம் ஆண்டவருக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இந்த மீட்பர் என்கின்ற வார்த்தை வெகு அழகான ஒரு வார்த்தை, ஏசாயா இறைவாக்கு புத்தகத்தில் சிறப்பான ஒரு வார்த்தையும் கூட. இந்த மீட்பர் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே கோயல் என்று சொல்லுகிறார்கள். இது 4 வகையிலே நாம் பொருள் கொள்ளலாம். முதலாவது, வாரிசின்றி கணவன் இறந்து விட்டால் அந்த விதவியை அந்த கணவனின் சகோதரன் மணந்து வாரிசு கொடுக்கட்டும், அப்படி கொடுப்பவர் கோயலாக கருதப்படுகிறார். ஒருவர் கடன் தொல்லையினால் தன் நிலத்தை விற்க வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டால் அதை மீட்கிறவர், உறவினர் வந்து மீட்க வேண்டும், அப்படி மீட்கிறவர் கோயல் என்று சொல்லப்படுகிறார். மூன்றாவதாக, பல்வேறு பொருளாதார காரணங்களினால் தன்னைத்தானே ஒருவர் அடிமையாய் விற்க வேண்டிய நிலை வந்துவிட்டாலும் கூட அவரை மீட்பதற்கு அவருடைய உறவினர் முன்வர வேண்டும், அவர் கோயல் என்று மீட்பென்று அழைக்கப்படுகிறார். இது எல்லாவற்றையும் விட இன்னொன்று இருக்கிறது. ஒரு உறவினர் யாராவது ஒருவர் கொல்லப்பட்டாலோ, பழிவ ரத்தம் சிந்தபடி துன்புறுத்தப்பட்டாலோ, அவருடைய உறவினர் அவருக்கு பதிலாளியாய் நின்று மீட்பு பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தோரா புத்தகம் குறிப்பிட்டு சொல்கிறது. இப்படிப்பட்ட மீட்கும் பணியை ஆண்டவர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் கேட்கிறார்கள். இதுல இன்னொரு கருத்தையும் சொல்லலாம். மீட்பரை சட்டத்தின் பின்னணியில் நாம் பார்க்கிறோம், வரலாற்று பின்னணியில் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு அழகான கருத்து. இஸ்ராயல் மக்கள் இறைவனை நோக்கி கூவி அழைத்தார்கள். இணைச்சட்ட நூல் 26ஆம் அதிகாரத்திலே, நாங்கள் அந்நிய நாட்டில் அனாதைகளாய் இருந்தோம், ஆண்டவர் நோக்கி கூவி அழைத்தோம், ஆண்டவர் தன்னுடைய வலிமையான கரங்களை எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வரலாற்றில் செங்கடலை கிழித்து பாலைவனத்தில் வல்லமையாய் வழிநடத்திய இறைவனும் அவர்களுக்கு மீட்பராக இருக்கிறார். இந்த 2 வகை பொருளையும் இந்த கருத்து, இந்த உருவகம் அழகாய் தன்னுள்ளே உள்ளடக்கிறதாக நான் கருதுகிறேன். 64வது அதிகாரத்தின் 1 வசனம் ஆண்டவருடைய நாளை பற்றி இப்படி அழகாய் சொல்லுகிறது: நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா. பாருங்கள், அப்படி ஆண்டவர் தங்களுக்கென ஒரு நீதிபதியாக வந்து தங்கள் சார்பாக ஒரு தந்தையின் இரக்கத்தோடு அந்த நீதி வழங்க வேண்டும் என்றும் அந்த ஆண்டவருடைய நாளை பற்றி பேசுகிறார். இந்த ஆண்டவருடைய நாளிலே அவர்களுடைய தீச்செயலை பற்றி சொல்லுகிற போது, நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம், எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின என்றும், நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம், எங்கள் தீச்செயல்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து செல்கின்றன என்று மிக அற்புதமாக இலக்கிய நயத்தோடு எசாயா இறைவாக்கினர் சொல்லிவிட்டு அழகாய் சொல்லுகிறார்: ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை, இரக்கத்தின் நீதிபதியாக இருக்க வேண்டும், எங்கள் வாழ்வை புதுப்பிக்கும் நீதிபதியாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இதன் தொடர்ச்சியாக இவர்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்வின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளை. ஒரு அழகான திருவழிபாட்டு பாடல் உண்டு. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வணைந்திடுமே. இந்த திருவருகை காலத்திலே இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்ற சவால் இதுதான். திருவருகை காலம் முழுவதும் இந்த பாடல் வரிகள் நமது ஜெபமாக அமையட்டும். அன்பர்களே, இந்த முதல் வாசகத்திலிருந்து எத்துணை ஆழமான கருத்துக்களை கேட்டீர்கள், பார்த்தீர்களா? கடவுளே நம்முடைய தந்தை, அவரே நம்முடைய மீட்பர், வானங்களை பிளந்து
இறங்கி வர மாட்டீரா என்று இஸ்ராயேல் மக்களைப் போல நாமும் நம்முடைய பிரச்சனைகளினோடே துன்பங்களினோடே விடுதலை அளிக்கக்கூடிய நம் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நோக்கி நிச்சயமாக நாம் கூக்குரல் இடும்போது விடுதலையை அனுபவிப்போம், தந்தையின் அக்கறையை அனுபவிப்போம் என்பதில் சந்தேகமில்லை. திருப்பாடல் 80 நாம் வாசிக்கின்றோமே, ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது வீசட்டும், நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று. ஆண்டவர் நம்மீது கடைக்கண் நோக்கி நம்முடைய துன்பத்தினோடே அவருடைய பிரசன்னத்தால் ஆறுதல் அளிப்பார் என்று நம்புவோம். இரண்டாவது வாசகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி, அதனுடைய பின்னணியை பற்றி தந்தை டல்லஸ் அவர்கள் நமக்கு சொல்வதை கேட்போம். பவுலடிகளார் கொரிந்திய திருச்சபையை தன்னுடைய இரண்டாவது பயணத்தின் போது அவர் சந்தித்தார். அப்படி சந்திக்கிற போது அந்த திருச்சபையை உருவாக்குவதில், நற்செய்தி அறிவிப்பதிலே ஆர்வம் கொண்டு பலரையும் உருவாக்கினார். அதில் மிக குறிப்பாக கொலை என்று சொல்லப்படக்கூடிய அருமையான குடும்பம் அவரை வரவேற்றது. இந்த அருமையான பகுதியில் வாழ்த்துறை பகுதி என்று சொல்லப்படுகிறது, முன்னுரை பகுதி என்று சொல்லப்படுகிறது. இதை நன்றி பகுதியாகவும் பவுலடிகளார் எழுதுகிறார். கொரிந்திய திருச்சபையை மிகவும் பாராட்டி அவர்கள் எப்படி கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அருட்செல்வத்திலும் பொருட்செல்வத்திலும் வளர்ந்தார்கள் என்பதையும், அதைவிட மேலாக அவர்கள் வாழும் கொரிந்திய சமூகத்திலே ஏறக்குறைய பவுல் நற்செய்தி அறிவித்த காலகட்டங்களில் 7 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்ததாக குறிப்பு சொல்லுகிறார்கள். இந்த பட்டணத்தில் நம்பிக்கைக்குரிய சமூகமாக உருவாகிய அவர்கள் வாழ்வில் அருட்செல்வம் பொருட்செல்வம், அதைவிட கிறிஸ்துவின் வருகையின் போது அனைத்தையும் இழந்து விடாதவாறு அவர்கள் வாழ வேண்டும் என்ற உந்துதலை அவருடைய மடலின் தொடக்கத்திலே குறிப்பிட்டு காட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவர் வரும் வரை அதை காக்க வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்படுகின்ற இந்த பகுதியில் பவுலடியார் கொரிந்திய மக்களுக்காக இறைவனுக்கு ரொம்ப அதிகமாக நன்றி சொல்வதை நாம் பார்க்கிறோம். எல்லாவித அருளாலும் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள், சொல்வன்மை இருக்கிறது, எல்லாவற்றிலும் செல்வர்களாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக பவுலடியார் ஆண்டவர் இயேசு வெளிப்படும் நாளில் நீங்கள் எந்தவித குறை சொல்லுக்கும் ஆளாகாதவாறு வாழ வேண்டும் என்றும் சொல்லுகிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் எந்த அளவுக்கு மற்றவர்கள் நமக்காக நன்றி கூறும் விதத்தில் வாழ வேண்டும் என்பதை சொல்வது போல இருக்கிறது. உண்மைதான். இந்த பகுதியில் முதல் 2 வசனங்களை தொடர்ந்து வரக்கூடிய 3வது வசனத்திலிருந்து தான் இந்த பகுதியானது நமக்கு திருவழிபாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதல் வசனம் என்று சொல்லப்படக்கூடிய 3வது வசனத்தில் ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உரித்தாக இயேசு கிறிஸ்துவை அனைவருக்கும் ஆண்டவர் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதற்கடுத்து 4, 5வது வசனத்தில் ஒரு ஆழமான செய்தியை சுட்டி காட்டுகிறார். அதாவது இவர்கள் பொருட்டு, கொரிந்திய திருச்சபையின் வாழ்க்கையை பொருட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட இறை அருள். இங்கே இந்த இறை அருள், இந்த கிரேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறை அருளை அவர் சுட்டி காட்டுகிற போது, கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில சொல்வன்மையும் நிறை அறிவும் பெற்ற ஒரு சமூகமாக கொரிந்திய திருச்சபை மாறியிருக்கிறது என்பதை பாராட்டுகிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். அதற்கடுத்து 6வது வசனத்தில் கிறிஸ்துவை பற்றிய, அதாவது கிறிஸ்துவை பற்றிய போதனை சாட்சியத்தை பற்றி சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொன்ன சீடர்களுக்கு தந்த அந்த போதனையை பவுலடிகளார் சுட்டி காட்டுவது போல் இருக்கிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய 2 வசனங்கள், அதில் மிக குறிப்பாக 7வது வசனத்தில் 2ஆம் வருகையை பற்றி சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக கொரிந்திய திருச்சபை எந்த விதத்திலும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 8வது வசனத்திலே அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவாராக. இங்கே
மீட்பின் செயலானது அல்லது வாழ்வின் செயலானது அனைத்தும் கொடைகளும் கடவுளுக்குரியது, கடவுள் தந்தது, வரலாற்றில் கடவுளை ஈடுபடுகிறார். எனவே உங்கள் வாழ்வு நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும், அதை குறைவில்லாமல் காக்க வேண்டும் என்ற அழைப்பை இந்த பகுதியில் சுட்டிக்காட்டி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியில் பார்த்தோம் என்றால் பிரச்சனைகளை பற்றி பேசி இந்த மனநிலையை பிரதிபலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பவுலடியார் அடிக்கடி இறுதி வரை நிலைத்து நில்லுங்கள் என்று சொல்வது போல, நீங்கள் இப்போது நன்றாய் இருக்கிறீர்கள், ஞானத்திலே செல்வர்களாயிருக்கிறீர்கள், ஆனால் கடைசி வரை நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மிக வலியுறுத்தி சொல்வது போல இருக்கிறது. ஏன் எபேசு திருச்சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியில் திருவழிப்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், தொடக்கத்தில் இருந்த அன்பு உங்களிடம் இல்லை என்று. அதே போல கிறிஸ்தவ சமூகமும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரை எதிர்கொள்ளும் போது உண்மையாகவே எந்தவித குறைச்சொல்லுக்கும் ஆளாகாதவாறு இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுலடியார் சொன்னார். இன்றைய நற்செய்தி என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா? மார்க் நற்செய்தி பிற இனத்து மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். மிக குறிப்பாக இன்றைய நற்செய்தி பகுதியானது இயேசு எருசலேமில் இருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை அழகாய் தொகுத்து எழுதுகிறார். மிக குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் 11வது அதிகாரத்திலிருந்து இந்த 13, 14 வரை இருக்கக்கூடிய அந்த பகுதி இயேசு எருசலேமில் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே ஒரு வார நிகழ்ச்சியில் சொல்கிறார். இந்த அறிவுரை பகுதியினுடைய இறுதி கட்டமாகத்தான் இந்த உவமையாக சொல்லப்படக்கூடிய விழிப்பாய் இருந்து காவல் காத்து ஆண்டவரின் வருகைக்காக காவல் காக்க வேண்டும் என்ற அந்த செய்தி அடங்கிய இந்த உவமை வருகிறது. அதை குறித்து நாம் மேலும் அறிந்து கொள்வது நல்லது. உவமை பகுதி இறுதி காலத்தை பற்றி குறிப்பு, அதன் பிறகு இயேசு அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி, அதற்கடுத்து 2வது உவமையாக வரக்கூடிய இந்த பகுதி, அந்த உவமையை தான் நாம் தெளிவுபடுத்த இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி 5 இறை வார்த்தைகளை மட்டும்தான் நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் இந்த நற்செய்தியில் வலியுறுத்தப்படுகின்ற பகுதியில் 5 முறைக்கும் மேலாக பார்த்து கொள்ளுங்கள், கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், நீங்களும் விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்று சொல்லி 5 முறைக்கும் மேலாக இதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சற்று விளக்க முடியுங்களா? இந்த நற்செய்தியினுடைய முழு மைய கருத்தாக ஆயத்தமாய், விழிப்பாய், கவனமாய் என்கின்ற கருத்து அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. ஒகாயா மாகாணத்திலே, அமெரிக்காவிலே ஒரு ஓட்டுநர் ஒருவருக்கு பரிசு கொடுத்தார்கள். அவர் செய்த காரியம் என்ன என்றால், தான் வண்டி ஓட்டிய 21 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 9 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறார். ஒரு விபத்து கூட நடத்தவில்லை. அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டார்கள், இவ்வளவு அருமையான ஒரு சாதனை செய்திருக்கிறீர்களே, வாழ்நாளில் ஒரு விபத்தை கூட சந்திக்கவில்லை, எப்படி உங்களால் முடிந்தது கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், வண்டியில் நான் அமரும் பொழுது விழிப்பா இருப்பேன், கவனமா இருப்பேன். இது இந்த சின்ன நிகழ்ச்சி இந்த வார்த்தைக்கு அழகான ஒரு விளக்கை தருகிறது. எதை செய்தாலும் ஆண்டவர் வருகிறார், ஆண்டவரை சந்திக்க போகிறோம் என்ற விழிப்புணர்வோடு, கவன உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அதிலும் டல்லஸ் அவர்கள் அழகாய் சொன்னார்கள், வீட்டு தலைவன் ஊருக்கு போய்விடுகிறான், அவன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திரும்பி வருவான். அவன் வரும்பொழுது விழிப்போடும் ஆயத்தத்தோடும் அவனுக்கு வாயில் கதவை திறந்து அவனை வரவேற்க தயாராக இருக்கிறதை போல ஆண்டவர் நாளுக்காய் நாம் காத்திருக்க வேண்டும் என்று நற்செய்தி வலியுறுத்துகிறது. இந்த நற்செய்தி பகுதியில் சுட்டிக்காட்டப்படுகின்ற நேரத்தை குறித்து வேறு ஏதாவது விளக்கங்கள் கொடுக்க முடியுமா? ஆண்டவருடைய நாளை பற்றிய குறிப்பு வருகிறது. இந்த பகுதி பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. இயேசுவினுடைய துன்பத்தை பற்றிய செய்தி வருகிறது. அதன் பிறகு சீடர்கள் இருக்கக்கூடிய துன்பங்களை பற்றிய குறிப்பு வருகிறது. கோவில் அழிவை பற்றி வருகிறது. உலக முடிவை பற்றி வருகிறது. வழக்கமாக ஆண்டவருடைய நாளை பற்றி விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆமோஸ், ஒசாயா, எசாயா இறைவாக்கினருடைய அந்த பகுதிகளில் இஸ்ரேல் மக்களுக்குரிய தீர்ப்பு நாளாக அது பார்க்கப்பட்டது. அதனால் வேதனையின் நாள், ஆண்டவரின் தீர்ப்பு நாள் என்று கூட அழைக்கப்பட்டது. ஆனால் ஏறக்குறைய இயேசுவின் காலத்தில் வருகிற போது
அந்த நாள் என்று சொல்லுகிற போது மெஸ்ஸியாவின் காலம் என்று கணிக்கப்பட்டது. ஆண்டவர் மீண்டும் தாவீதின் வழிமரபில் பிறப்பார் என்றும் அந்த குறிப்பு சொல்லி மெஸ்ஸியாவின் காலத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுனுடைய இந்த துன்ப காலம் மெஸ்ஸியாவினுடைய காலத்தை, அதாவது ஆண்டவருடைய நாளினுடைய இறுதி காலத்தை தொடங்கி வைத்தது. அதுபோல அந்த தொடங்கி வைத்த காலம் ஆனது கோவில் அழிவோடு உலக முடிவையும் இணைத்து சொல்லுகிறார். அதனால்தான் இந்த வாசகத்தில மட்டும் சரி, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த வாசகத்திலும், எசாயா நூலில் வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்திலும் இந்த ஆண்டவருடைய நாளை குறித்து இரக்கத்தின் நாளாக வழக்கமாக சொல்வார்கள். ஆரக்கிள் ஆஃப் டூம் என்று சொல்வார்கள். ஆனால் அதை ஆரக்கிள் ஆஃப் டூம் என்று சொல்லுகிற போது அழிவை குறித்த இறைவாக்கல்ல, மாறாக ஆரக்கிள் ஆஃப் கன்சோலேஷன். எனவே இந்த இறைவாக்கு ஆண்டவருடைய நாளை குறித்து ஒரு விடுதலையின் நாள், ஒரு மகிழ்ச்சியின் நாள், ஒரு தந்தை சந்திக்கும் ஒரு நாள். அதைத்தான் என எப்பொழுது விழிப்பாய் இருந்தோம் என்றால் அப்படி சந்திக்க முடியும். நற்செய்தி அழகாய் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, திருவருகை காலம் இறைவனின் வருகைக்காக காத்திருக்கும் காலம். வழக்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மட்டுமே நாம் மனதில் கொண்டிருப்போம், அதற்காக தயாரிக்கிறோம். அத்தோடு சேர்ந்து ஆண்டவருடைய கடைசி வருகைக்காக நம்மை தயாரிக்கவும் திருச்சபை அழைக்கிறது. இறை வார்த்தை நமக்கு சவால் விடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நாடி வருகிறார். நாம் எல்லாரும் பவுலடியார் சொன்னது போல இறைவனுடைய ஆசிரியருக்கு நன்றியுள்ளவர்களாக, கடவுளை போல நம்பிக்கைக்குரியவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு சொன்னாரே, தலைவர் வரும்போது நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது என்று. நாமும் ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க வேண்டும். சாத்தான் நம்மை வெற்றி கொள்ளாதிருக்க நாம் விழித்திருக்க வேண்டும். நம்முடைய தலைவர் நம்முடைய கடமையை செய்வதை பார்த்து நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று நம்மை பாராட்டும் விதத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும். அந்த தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்படுமாறு நாம் எல்லாரும் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்நாளின் கடமைகளை ஒவ்வொரு நாளும் செய்து ஆண்டவரின் வருகைக்காக நாம் காத்திருந்தால் நிச்சயமாக இந்த திருவருகை காலம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். தலைவன் ஒவ்வொருவருக்கும் அவரது பணியை கொடுத்திருக்கிறானே, அதே போல கடவுள் ஒவ்வொருவருக்கும் அருளுக்கு மேல் அருளை பொழிந்திருக்கிறார், பணியையும் கொடுத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நிறைவாக செய்து ஆண்டவர் எந்த நேரத்தில் வந்தாலும், ஏன் இந்த நிகழ்ச்சி முடிந்து வந்தாலும் கூட எதிர்கொள்ளும் விதத்தில் நாம் நல்ல தூய வாழ்க்கை, நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாராட்டுவார், மற்றவர்களும் மகிழ்வார்கள், சாட்சிய வாழ்வு வாழ்வோம். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு இறைவன் கொடுத்துள்ள கடமைகளை நிறைவாக நிறைவேற்றி அவரை சந்திக்க தயாராயிருப்போம். இறை வார்த்தை பயணத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே வாழ்வோம். இந்த இறை வார்த்தை பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.